ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு இந்த வராகி அம்மா சொன்ன விஷயத்தை செய்து விட்டாய் அல்லவா? நீ நினைத்து எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இனி உனக்கான செல்வ வளமும் சேர்ந்தே உன் வாழ்க்கையில கிடைக்கதான் போகுது. நீ நினைச்சு ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட உனது வேண்டுதல்களை எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையே நிறைவேற்றி தருவேன். உனக்கு தேவைப்படும் பணத்தையும் ஏதாவது ஒரு உருவத்துல யாராவது ஒரு ரூபத்துல வந்து வெறும் வெள்ளிக்கிழமை உன் கைகளில் சேர்த்து விடுவேன் என் செல்லமே. லக்ஷ்மியே உன் கைகளில் வந்துட்டா வேற என்ன வேணும்? எல்லாமே இனி உனக்கு சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷமா வந்து குமியதான் போகுது. உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் பயத்தையும் முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நீ வெற்றி பாதையை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா உனக்கு நடக்கும்படி, எல்லா விஷயங்களிலும் உனக்கு பலன் கிடைக்கும்படி செய்யத்தான் போறேன். இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். மனசுக்குள்ள ஒரு வாரம் நினைச்சாலும் சரி, குற்ற உணர்வு நினைச்சாலும் சரி, பயம்னு நினைச்சாலும் சரி, கோபம்னு நினைச்சாலும் சரி, வெறுப்பு நினைச்சாலும் சரி, நீ என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் உனக்கு எதிராக வேலை செய்கிறது என்றுதானே அர்த்தம். இந்த பயம், கோபம், வெறுப்பு, குற்ற உணர்ச்சி இது எதையுமே நான் உனக்கு கொடுக்கவே இல்லை. இதையெல்லாம் நீயாக தான் உன் மனசுக்கு எதிராக உனக்குள்ள உருவாக்கி வச்சிருக்க. இந்த தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டாலே நீ எதிர்பார்க்கக்கூடிய பெருமகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விடுமேன் செல்லமே. ஆனா இது புரியாம நீ தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ எதிர்பார்க்கிறது என்ன? உனக்கான குடும்பத்திற்கான சந்தோஷமா? உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுமா? பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணுமா? உன்னுடைய மகளுக்கு நல்ல துணை அமையணுமா? உன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சு லைஃப்ல நல்லபடியா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறியா? உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமும் நிம்மதியும் கலந்த முன்னேற்றத்தோட வாழணும்னு ஆசைப்படுறியா? உன்னை பெத்தவங்களும் உன்னுடைய பிள்ளைகளும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைக்கிறியா? கல்வியில முன்னேற்றம் வேண்டுமா? வேலையில் உயர்வு வேண்டுமா? சம்பளத்துல வருமானம் அதிகமாகணும்னு நினைக்கிறியா? எதை கேட்டாலும் உனக்கு செஞ்சு தர தயாராக இந்த வராகியம்மா துணையா நிற்கும் போது வேறு என்னதான் உனக்கு வேண்டும்? எல்லா வழிகளிலும் உனக்கு நல்வழி காட்ட நான் தயாராய்தானே இருக்கிறேன். இன்னும் என் செல்லமே கண்டதையும் நினைச்சு நீ கவலைப்படுற? முதல்ல உன் மனசுல இருக்க வருத்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வராகி அம்மா என்னை முழுவதுமாக நம்பு. நீ செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. மேலும் மேலும் உனக்கு வழிகாட்டி உன்னை உயர்த்ததானே நான் வந்துள்ளேன். அதன் மூலமாகவே நீ எதிர்பார்த்த பண வரவையும் உன் வாழ்வில் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் அழகாக இருந்தாலே போதும். எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு எல்லா சங்கடங்களையும் தவிர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துடுவேன். வஜ்ரகோஷம் எனும் நாமமுள்ள இந்த வராகி தாயை நீ வணங்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இனி நீ எதற்காகவும் பயப்பட அவசியமே இல்லை. எந்த வேலையை செஞ்சாலும் துணிந்து தைரியமாக செய்ய என் செல்லமே. நீ இனிமே எதற்காகவுமே பின்வாங்க கூடாது. உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா? நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும். நீ செய்யும் தொழிலில் நன்றாக வளர்ச்சி அடைந்து மென்மேலும் உயர்வதற்கு உனக்கு வழிகாட்டியாக நானே இருக்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் இனி உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருக்கும் பட்சத்தில் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறத்தான் போகிறது. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து நீ நல்வாழ்க்கை வாழும்படி நான் உனக்கு துணையா நிற்க போறேன். உன் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் நான் தரப்போகிறேன் என் செல்லமே. நீ இருக்கிற இடத்தை தேடி ஓடி வந்து உன்னுடைய கவலைகளை போக்கி களிப்பை தருவதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எந்த தடையும் இல்லாத அளவுக்கு உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன் பாதையில மட்டும் நீ தைரியமாக போக ஆரம்பி. உன்னை பார்த்து கொண்டிருக்கும் நான் இனி எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். உனக்கான எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்லமே. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிந்து உன் கடமைகளை செய்தால் போதும். வெற்றிங்கிறது தானாகவே உன்னை வந்து சேர்ந்துடும். அடுத்தவர் மனம் மகிழ்ச்சி அடையும்படி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒரு கொஞ்சமாவது உணவு கொடுத்து அவர்களின் பசியை போக்கக்கூடிய நிலைமையை நீ உருவாக்குனா போதும். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக தானாகவே வந்துகிட்டு இருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்படி அருள் செய்வதற்காக தானே இந்த பணத்தை தொட சொன்னேன். இனி என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் சேர்ந்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான இன்பமான வாழ்க்கையை தரும். நீ கவலையை விட்டுவிடு என் செல்லமே.
மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நீ மென்மேலும் உயர்ந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று உன் வாழ்க்கையும் வெற்றி பெறப் போகிறாய். எப்போதுமே உன்னை நீ உயர்வாக நினைக்கணுமே தவிர யார் கூடயும் ஒப்பிட்டுக்கிட்டு உன்னை நீயே தாழ்வாக யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதாகவும் முன்னேற்றத்திற்கான சிந்தனையோடும் இருந்தாலே போதும். நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிரும். எது நடந்தாலும் நீ தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாது. ஒரு நாள் எல்லாமே மாறி நல்லதாக நடக்கும் என நம்பிக்கை உன் கூடவே வச்சுக்கோ என் செல்லமே. நீ என்னை வணங்க ஆரம்பிச்ச பிறகுதானே இப்போது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். ஆனாலும் ஒரு சில சமயங்கள்ல நீ நிதானமிழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என் செல்லமே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் உன்னை நிதானம் இழக்க செய்து, ஒரு விஷயம் உன்னை குழப்புது, ஒரு விஷயம் உன்னை யோசிக்க விட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சா அந்த செயலை தொடர்ந்து செய்யாதே. அப்படி நீ குழப்பமா இருக்கும் போதும், கவலையா இருக்கும் போதும், பயமா இருக்கும் போதும், கோபத்துல இருக்கும் போதும் எந்த விஷயம் வந்தாலும் அதை யோசிப்பதை தள்ளி வை. சில நாளும் கழிச்சு, சில நிமிடங்கள் கழிச்சு நீயே அதை நல்லா யோசிச்சு சரியாக செயல்படுத்த முடியும். எப்போதுமே மனிதர்கள் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் என் செல்லமே. வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை சரியாக பிடிச்சுக்க பாரு. ஆனா அதுக்காக அவசரப்பட்டு நிதானமிழந்து நீ செயல்பட வேண்டாம். என்னை வணங்க ஆரம்பித்த பிறகுதானே நீ கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில உயர்ந்து வந்திருக்க. நீ நினைச்ச உயரத்தை இன்னும் தொட முடியலையேன்னு வருத்தப்படாத. விரைவில் நீ உச்சத்தை தொடும்படியும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் நான் செய்றேன். தவிர்க்க முடியாத சில இழப்புகளும், வெளிப்படுத்தவே முடியாத சில உண்மைகளும், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்களும் உனக்குள்ள இருக்குன்னு தெரியும். உண்மையிலேயே எல்லா மனிதர்களின் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குது என் செல்லமே. நீ வேணா வேணான்னு சொன்னாலும் ஒரு சில இழப்புகளை நீ தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல உன் மனசுல நீ வெளியே சொல்லணும்னு நினைக்கிற எத்தனையோ உண்மைகளை சொல்ல முடியாமல் சொல்லக்கூடாதுன்னு தானே தடுத்து உனக்குள்ளேயே சுமந்துகிட்டு இருக்க. அதையும் நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்படுறதும் கவலைப்படுறதும் யோசிக்கிறதும் எனக்கு தெரியும். பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உன்னை சுற்றி சில சூழ்நிலைகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு பண கஷ்டத்தையாவது தீர்த்து வைக்கலான்னு தான் முதல்ல உனக்கு தேவையான பண வரவை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிலையாமையா இல்லாத எண்ணம் கொண்டவர்கள்தான். யார் எப்போ எப்படி பேசுவாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலக உண்மைகளை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ளேன் செல்லமே. அடங்க மறுக்கும் உன் மனதிற்கு என்னுடைய நாமத்தால் நான் அடக்கத்தை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுப்பேன். எப்போதும் நேர்மறையாகவே சிந்திக்க பழகிக்கொள்ளேன் செல்லமே. இனி ஒருபோதும் துன்பமோ துயரமோ வருத்தமோ உன் வாழ்க்கையில பிரச்சனைகளோ வராத அளவிற்கு அத்தனையும் நான் உனக்கு சரி செய்வேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ இனி நிம்மதியாக வாழ வேண்டியது தானே. ஏன் உன்னுடைய கர்மாக்களோடு போராடி போராடி கஷ்டப்பட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க? உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நிம்மதியை தருவதற்காக நானே களமிறங்கி விட்டேன். இனி உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும், என்னென்ன செய்யணுங்கிறதையெல்லாம் குறிப்பால் உணர்த்துவதற்காக நான் வந்து விட்டேன். நீ தயாராக இரு என் தங்கமே. உன் கூடவே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கிறேன். தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம். நேர்வழியில போய் நேர்மையா உழைச்சு முன்னேறு. உன்னுடைய உழைப்புக்கான பலன் இப்போது கிடைக்கத்தான் போகிறது என் தங்கமே. ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ. கடலை கடந்து போகும்போது கால்கள் நனையாமல் கூட போயிடலாம். ஆனா கண்களில் நனையாமல் கண்ணீர் வராமல் எந்த மனிதராலும் வாழ்க்கையை வாழ முடியாது என் செல்லமே. அதுதான் மனிதர்களுக்கு எழுதப்பட்ட நியதி. கண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து சாதிச்சோன்னு யாராவது ஒருத்தரை காட்டிரு பார்ப்போம். நான் அவமானத்தையே சந்திக்கல, எடுத்தவனே எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சுட்டேன்னு யாரையும் பார்க்க முடியாது. இதுதான் உலகம்.